ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி உடுப்பி ஸ்டைல் ரசம் வடை, சாம்பார் வடை மாதிரி ரசம் வடை எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம ரசம் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு, கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு வெடித்தோடனே ஜீரகம் போட்டு நல்லா அதையும் வடிக்க விடுங்க. அப்புறம் நம்ம ஒரு கை ஃபுல்லாக, ஒரு கை பொடின்னு வச்சுக்கோங்களேன், க்ரஷ் பண்ண கார்லிக் பூண்டு போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா அதே இப்போது அந்த பேனில் வறுத்துருங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா 2 அரிஞ்சு ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி இந்த தக்காளி 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஃபைனாக அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுருங்க. அந்த தண்ணி இருந்தாலும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது மாதிரி வதக்கினீங்கன்னா அந்த தண்ணியும் சுண்டிரும், அந்த பச்சை வாசனையும் போயிடும். அந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூளும் போட்டுருங்க. அப்புறம் பெருங்காய பவுட்ரு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போகாமல் பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு எலுமிச்சம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளித்தண்ணி வச்சுருக்கோம், அதில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு ரசப்பொடி 2 ஸ்பூன். நான் ரசப்பொடி அப்படின்னா 1 மடங்கு கொத்தமல்லி, அரை மடங்கு இது ஜீரகம், 1/4 மடங்கு பெப்பர், அப்புறம் 2 சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் நல்லா இருப்பு சட்டியில் வெறும் வாணலியில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும், ரொம்ப ஃபைனாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்பு. அப்புறம் அந்த அதை ஊற்றினது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம வடை போட போகிறோம். வடையை நல்லா உறிஞ்சிடும், அப்படியே சுத்தமாக தீந்தே போயிடும். அந்த மாதிரி வடைக்கு நிறையா தண்ணி வேணும். இப்போ நம்ம ஒரு அரை கப்பு நல்ல துவரம்பருப்பு ஊற வச்சு அதை வேக வச்சு அதில் அதை தண்ணியோடு சேர்த்து ஊற்றுறேன். மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது, தலபலன்னு கொதிக்கணும். இந்த சமயத்தில் வேணால் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட போட்டுக்கலாம். இல்லை பிடிக்காதவங்க வேண்டான்னா விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா போட்டு பண்ண வேண்டியது தான். அப்போ நம்ம வடை பண்ணுறதுக்கு நம்ம 1 கப்பு உளுந்து நம்ம 2 மணி நேரமாவது, 3 மணி நேரம் எவ்வளோ வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட வேணாலும் ஊற வைக்கலாம். ஆனால் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு, ஒரு அரை பச்சை மிளகா போதும். அதுலேயே வரப்பெல்லாம் இருக்குது நம்ம இதில் ரசத்தில். இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு, உப்பு தேவையான அளவு, பெருங்காய பவுட்ரு எல்லாம் போட்டுட்டு ஒரு டிப்பு. இப்போ அதில் 2 கட்டி க்ரஷ் பண்ணி போடுங்க ஐஸு. அப்புறம் தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தொட்டிங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி, ஒன்றுமே கையில் பாருங்கள் அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்டேஜு. அப்போ எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வெண்ணெய் அப்படியே ஒரு துளி கூட அந்த உளுந்து இது தெரியாது. இப்போ நான் இதை அடுப்பு மேலேன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா அடுப்பு மேலே சும்மா வச்சு நான் கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால அந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா ஒரு விஸ்கரை வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். அப்படியே பண்ண அது அப்படியே லைட்டாக ஆகிட்டு கலரும் மாறிடும். மஞ்சளாக இருக்கிறது வெள்ளை வெள்ளையன்னு ஆகிட்டு அப்படி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரே டைரெக்ஷனில் நல்லா இது பண்ணுங்கள். அப்புறம் செக் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு தண்ணியில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கும். அதுதான் அந்த ஸ்டேஜ். அப்போ சமயத்தில் நீங்கள் விஸ்க் பண்ணுறதை விட்டுறலாம். இது பாருங்கள், நான் பாதி அதை எடுத்ததையும் இதையும் காமிச்சேன், அவ்வளோதான். அது மஞ்சளாக இருந்தது, இது வெள்ளையாகிருக்கு. இப்போ இதாக எடுத்து கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டுட்டு இப்படி கிள்ளி போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸி, நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அப்படியே கிள்ளி போட வேண்டியது தான். வடைன்னு தான் பேர், பட் இது சின்னதாக போட்டால் தான் நல்லா உள்ளெல்லாம் இறங்கும் அந்த ரசம். அதனால ரச வடை. பாருங்கள், திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமாக நல்லா வந்த பிறகு ஒரு டிஷ்யூ பேப்பரில், ரொம்ப எண்ணெய் குடிக்கல ஆனாலும் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு வச்சுருங்க.
வச்சுட்டு நீங்கள் உடனே சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வடையும் ரசமும் சேர்ந்து தனியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா தனியாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒன்றா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாயிரும். அது உங்கள் விருப்பம். 2 விதமாக சாப்பிட்லாம். ஊற வச்சு இல்லை ஊற வைக்காமல் அப்பயே போட்டு பவுலில் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள், சும்மா அடுத்த எடு காமிக்கிறேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் செவக்க கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே உள்ளே அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, வெளியில் கிறிஸ்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா கூட சாப்பிட்லாம் நீங்கள் சட்னி வச்சுட்டு. பாருங்கள், நல்லாயிருக்கு. அது ஒரு 4-5 எடுத்து போட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு ரசம் மேலே ஊற்றி அது மேலே கொஞ்சோண்டு நம்ம பூந்தி இருந்ததுன்னா அது போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தாலும் மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள். தேங்க்யூ.